நம்ம குருஜியை தேவையில்லாம மகாராஜாவை ஆக்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணுதே. இவருக்கு ஒருத்தர் கூட ராஜ திலக வைக்கல, அதுவும் இல்லாம ராஜ கிரீட கூட யாரும் வைக்கல. இந்த வழுக்கு பாறை மண்டைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு தலைப்பாகையாவது வச்சு இருக்கலாம். போய் மகா மட்டமா தரையில உட்காந்து ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படிப்பட்ட ராஜாவை எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. நீ ரொம்ப சரியா சொன்ன கண்ணி. அரண்மனையில கிடைக்கிற சுகமான வாழ்க்கை கூட நம்ம தாத்தாச்சாரியாருக்கு கிடைக்கல. போதா குறைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணன் வேற இவரை கீழே உட்காந்து ஆட்சி பண்ண சொல்லிட்டாரு. சிம்மாசனமே இல்லாத ஒரு அரசர் கண்ணி. ஏண்டா மணி, இது வரைக்கும் நம்ம ராஜாவோட பாதத்துக்கு கீழே இருக்கிற அரசவை தான் பார்த்திருக்கோம். ஆனா இங்க என்னடான்னா ஒரு ராஜாவே அரசவையோட பாதத்துக்கு கீழே தான் வேலை செய்யறாரு. முட்டாளுங்களா, என்ன கொல்ல பாக்குறீங்களா? அதான் முடியலையே. அந்த ராமகிருஷ்ணன் என்னடான்னா என்ன தரையில உட்கார வச்சிட்டான். மகாராஜாவா ஆனாலும் எனக்கு அந்த கௌரவம் கிடைக்காம போயிடுச்சு. அதுக்கும் அந்த பண்டித ராமகிருஷ்ணன் தான் காரணம். மறுபடியும் அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கு இந்த தாத்தாச்சாரியாரோட கொடூரமான ரூபத்தை காட்டியாகணும். அத பார்த்து அவன் பயந்து நடுங்கி போகணும். அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த கௌரவம் எப்படியாவது கிடைச்சே தீரணும். மகாராஜாங்கிற கௌரவம் எனக்கு கிடைச்சாகணும். ராஜ சிம்மாசனம், ராஜ்யத்தினுடைய அதிகாரம், இது எல்லாமே உனக்கு சொந்தமாக போகுது. இது என் கண்களுக்கு தெளிவா தெரியுது. நீ மகாராஜாவா ஆக போற. இந்த விஷயத்துல எனக்கு ஒருத்தரால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். அலக் நிரஞ்சன், அலக் நிரஞ்சன். பாபாவை நினைச்ச உடனே அவர் என் வீட்டுக்கே வந்துட்டாரு. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கும் மகனே. உன்னோட எல்லா விருப்பங்களும் நிறைவேற போகுது. அந்த காட்சி என்னோட கண்களுக்கு தெளிவா தெரியுது. பாபா, உங்களோட வாக்கு உண்மையிலேயே பலிச்சிடுச்சு. நான் மகாராஜாவாயிட்டேன் பாபா, மகாராஜாவா ஆயிட்டேன். அதுவும் அறகுறையா. ராஜா ஆனாலும் சிம்மாசனம் கிடைக்கல. பதவி கிடைச்சிருக்கான கௌரவம் போச்சு. எல்லாரும் மேல உட்கார வச்சுட்டு இவரை மட்டும் கீழே உட்கார சொல்லிட்டாங்க. டேய், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான். ஆமா பாபா, அந்த ராமகிருஷ்ணனால தான் எனக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடுச்சு. தயவு செஞ்சு நீங்க தான் அதுக்கு ஒரு யோசனை சொல்லணும். எல்லார் மேலையும் நான் என்னோட அதிகாரத்தை எப்படி செலுத்துறதுன்னு நீங்க தான் சொல்லணும். பறிச்சுக்கோ. இது இல்ல, உன் அதிகாரத்தை பறிச்சுக்கோ. அதிகாரத்தை பறிச்சுக்கணுமா? நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. நீ யாரு? நான் யாரா? நான் ராஜகுரு தாத்தாச்சாரியார். அது முன்னாடி, இப்போ நீ யாரு? யாரு? என்ன குருஜி நீங்க? இப்பதான் நீங்க மகாராஜா தாத்தாச்சாரியார் ராஜா, அதை மறந்துட்டீங்களா? நான் மகாராஜாவாச்சே. மகாராஜா அப்படின்னா எல்லா விதமான சக்திகளும் எல்லா விதமான அதிகாரங்களும் உனக்கு தான் சொந்தம். எந்த அதிகாரம் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயருக்கு இருந்ததோ அதெல்லாம் இப்போ உன்னோடது. இதை விட தெளிவா உனக்கு என்னால புரிய வைக்க முடியாது. உன்னால எதை வேணாலும் செய்ய முடியும். நான் யாருங்கிறதையும் என் பதவி என்னங்கிறதையும் நான் மறந்தே போயிட்டேன். ஆனா உண்மையிலேயே நான் நினைச்சது எல்லாத்தையும் என்னால பண்ண முடியும். டே கனிமணி, இப்பவே இந்த நிமிஷமே என்னோட உத்தரவுப்படி பண்டிதன் ராமகிருஷ்ணனுக்கும் மகா மந்திரி திம்மரசுவுக்கும் என்னோட உத்தரவை அனுப்புங்க. அவங்க உடனடியா இங்க வந்தாகணும். இப்பவே உடனடியா வந்தாகணும். என்ன விஷயம் ஆச்சாரியாரே? எங்க ரெண்டு பேரையும் உடனடியா உங்க வீட்டுக்கு எதுக்காக வர சொன்னீங்க? உங்க ரெண்டு பேரும் இங்க கூப்பிட்டது ஆச்சாரியார் கிடையாது. அப்ப யார் கூப்பிட்டாங்க? நம்மளுடைய தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியார் தான் உங்களை இங்க வர சொல்லி உத்தரவிட்டு இருக்காரு. ஓ, ஆம், எங்களுக்கு விஷயம் புரிஞ்சுது. இப்ப நாங்க கேள்வி எழுப்புனது தற்காலிக மகாராஜா கிட்டதான். நம்ம தற்காலிக மகாராஜா எங்களை எதுக்காக இங்க வர சொன்னார்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆவலோட காத்திருக்கோம். இவரு மகாராஜாங்கிறத மறந்துடாத. இவருக்கு இஷ்டம் இருந்தா கூப்பிடுவாரு, இல்லன்னா துரத்தி விட்டுருவாரு. இப்ப உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா சிறப்பு ஆலோசகர் அவர்களே? இல்ல நண்பா, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல. அவரு நினைச்சா எங்களை எத்தனை முறை வேணும்னாலும் கூப்பிடலாம். இருந்தாலும் என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் உங்களோட மகாராஜாங்கிறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? அப்படின்னா அந்த அதிகாரத்துல நான் என்ன சொன்னாலும் நீங்க கேட்டாகணும்.
அதை யாரும் மீறக்கூடாது. எதிர்த்து எந்த கேள்வியும் கேட்க கூடாது. நான் சொல்றதான் கேட்கணும், அதுபடிதான் நடந்துக்கணும். புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. என்னோட முதலாவது முடிவு என்னன்னா, நான் மகாராஜாவா இருக்கிற வரைக்கும் நான் என்னோட வீட்ல இல்ல, அதுக்கு பதிலா அரண்மனையில இருக்க போறேன். ஒரு மகாராஜா எங்க இருக்கணுமோ அங்கதான் இருக்கணும். அங்க இருந்து தான் நான் உத்தரவுகளை பிறப்பிக்கணும். ஆனா தற்காலிக மகாராஜா ஐயோ, என்ன மந்திரியார் இது? தற்காலிக மகாராஜா எச்சரிக்கை செஞ்சதுக்கு அப்புறமும் குறுக்க பேசுறீங்களே. தப்பு தப்பு. தற்காலிக மகாராஜா அடுத்து சொல்லுங்க. எல்லா சலுகைகளும், அதோட ஒரு ராஜாவுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா சேவைகளும் எனக்கும் கிடைச்சாகணும். ஆனா ஆச்சாரியாரே ஐயோ, கிடைக்கணும் மந்திரியாரே, கிடைச்சுதானே ஆகணும். அதுக்கப்புறம் என்னங்க ஐயா வேணும்? இன்னிலிருந்து மகாராஜா என்னென்ன பணிகளை செய்யறாரோ அது எல்லாத்தையும் நானும் தவறாம செஞ்சாகணும். ஒரு மகாராஜாவோட உத்தரவு முழுமையா நிறைவேறணும்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இந்த பதவி வேண்டாம். சரி சரி தற்காலிக மகாராஜா. இருந்தாலும் மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயரோட வயசு உங்களை விட குறைவு. அவர் பண்ற பணிகளை உங்களால... நான் தான் மகாராஜா தாத்தாச்சாரியார். நான் சொன்னபடி நடக்கலன்னா கண்டிப்பா அதுக்கான தண்டனை கிடைச்சே தீரும். வேற ஏதாவது உத்தரவு இருந்தாலும் கொடுத்துருங்களேன். எனக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா? நான் இப்ப பேசுனத நீ விளையாட்டா எடுத்துக்கிட்டல்ல? ஐயோ, சிவ 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 சிவா, என்ன இப்படி பேசுறீங்க தற்காலிக மகாராஜா? நான் ஒரு ஆர்வத்துல உங்ககிட்ட சும்மா தான் கேட்டேன். வேற ஏதாவது உத்தரவு இருந்தா தெரிஞ்சுக்கலாமேன்னு. நீங்க என்ன அடிக்கடி பாராட்டிக்கிட்டும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிட்டும் இருக்கணும். வாழ்த்துக்கள் சொல்றது மட்டும் இல்ல, தலைய குனிஞ்சு என் பக்கம் முதுக காட்டாம அப்படியே பின்னாடியே போயிடுங்க. தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியர் அவர்கள் வாழ்க. சொல்லுங்க. தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியர் அவர்கள் வாழ்க. தற்காலிக எப்படியா வாழ்த்து சொல்றது? ஏதோ ரகசியம் பேசுற மாதிரி சொல்றீங்க. நல்லா சத்தமா வாழ்த்து சொல்லுங்க. நீங்க சொல்ற வாழ்த்து விஜயநகரம் முழுக்க எதிரொலிக்கணும். நான் சொன்னது புரிஞ்சுதா? மகாராஜா தாத்தாச்சாரியார் அவர்கள் வாழ்க. மகாராஜா தாத்தாச்சாரியார் அவர்கள் வாழ்க. நான் எதுக்கு இப்படி சொல்றேன்? இவங்க தானே சொல்லணும். சொல்லுங்க. சொல்லுங்கப்பா. மகாராஜா தாத்தாச்சாரியார் வாழ்க. மகாராஜா தாத்தாச்சாரியார் மகாராஜா தாத்தாச்சாரியார் வாழ்க. இந்த ஆச்சாரியாருக்கு என்னதான் ஆச்சு? பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிறாரு. இவரு போய் நம்ம மகாராஜா கீழாவாரா? புலித்தோலை போத்திக்கிட்டாலும் பூனை புலி ஆகாது. பண்டித் ராமகிருஷ்ணா, ஏன் சிரிக்கிறீங்க? வேற என்ன செய்யறது? என்ன ஒரு மிகப்பெரிய சாஸ்திர வித்வான், ஒரு மிகப்பெரிய குலகுரு குழந்தை மாதிரி நடந்துக்கிறாரு. அப்ப சிரிப்பு வரதானே செய்யும். சொல்ல போனா இதுல நம்ம ஆச்சாரியாரோட தப்பு எதுவுமே இல்ல. இவ்ளோ பெரிய பொறுப்பு கிடைக்கும் போது யாரா இருந்தாலும் மனநிலையில மாற்றம் வரும். இருந்தாலும் பண்டித ராமகிருஷ்ணா, ஐயோ மந்திரியாரே, நீங்க தான் தேவையில்லாம கவலைப்படுறீங்க. ஆச்சாரியார் கேக்குற எல்லா உரிமைகளையும் நாம கொடுக்கறது தான் நியாயம்னு எனக்கு தோணுது. ஆனா அவரு கேட்டதையெல்லாம் எது வரைக்கும் சமாளிக்க போறாருன்னு தான் தெரியல. அதுதான் ரொம்ப வேடிக்கையா இருக்க போகுது. நாளையில இருந்து அரண்மனையில நிறைய மாற்றங்கள் வரப்போகுது. தயாரா இருங்க. பாத்தீங்களா? இவருக்கு மகாராஜாவோட வாழ்க்கை முறை தேவையா? இன்னும் எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க மந்திரியாரே? வாங்க, அவரை எழுப்பி விடுவோம். நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல. தற்காலிக மகாராஜா தாத்தாச்சாரியாருக்கு வாழ்க. காலை வணக்கம் தற்காலிக மகாராஜா. இப்ப எதுக்காக தேவையில்லாம இந்த சத்தம்லாம்? எங்களை மன்னிக்கணும் மகாராஜா. மன்னிச்சிருங்க தற்காலிக மகாராஜா. இப்பதானே தூங்கி எழுந்தேன். உங்களுக்கு தான் இது சத்தமா தெரியுது. ஆனா நம்ம மரியாதைக்குரிய மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் இந்த வாத்தியங்களை கேட்டதுக்கு அப்புறம் தான் தினமும் கண் முழிச்சு பாரு. அவர் வேணா அப்படி முழிக்கலாம்.
ஆனா எனக்கு இந்த மாதிரி சத்தத்தை எல்லாம் கேட்டு பழக்கமே இல்ல. இன்னையில இருந்து பழக்கப்படுத்திக்கோங்க தற்காலிக மகாராஜா. இன்னையில இருந்து உங்க வாழ்க்கை முறை இப்படிதான் இருக்க போகுது. அப்புறம் நீங்களும் இதுக்காக தானே ஆசைப்பட்டீங்க. சரி சரி ஒத்துக்கிறேன். இப்ப நான் தான் முழிச்சுக்கிட்டேனே. இந்த சத்தத்தை நிறுத்த சொல்லுங்க. நிறுத்த சொல்லுன்னு. ஓஹோ அப்படிங்களாங்க. இருங்க. தற்காலிக மகாராஜா தயவு செஞ்சு நீங்க எழுந்து வந்து குளிச்சு தயாராகணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஆமா, நீங்க குளிச்சிட்டு தயாராயிடுங்க. நாங்க அது வரைக்கும் வெளியில காத்திருக்கோம். சரி சரி போங்க. சரிங்க. சரி நீங்க போங்க. வாங்க வாங்க. ஆனந்தம், பரமானந்தம். நீ எப்பவும் இதே மாதிரி என் முன்னாடி பணிவா நடக்கணும் பண்டிதர் ராமகிருஷ்ணா. அதோட உன் நலன் விரும்பி மகா மந்திரியன் தான். இதுக்குத்தானே நான் ஆசைப்பட்டேன். வாழ்த்துக்கள் தாத்தாச்சாரியரே, வாழ்த்துக்கள். இப்போ நான் முதல் வேலையா சூடான தண்ணியில குளிக்க போறேன். அதுக்கப்புறம் ராஜ உடைகளையும் ராஜ ஆபரணங்களையும் போட்டுப்பேன். ராஜ போகம், அதுக்கப்புறம் ராஜ சாசனம், அதுக்கப்புறம் வாழ்க 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 வாழ்க. என்ன இடம் இது? தற்காலிக மகாராஜா, இத தண்ணீர் சாரல்னு சொல்லுவாங்க. நான் இங்க குளிக்க வந்தேன், தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இல்ல. ஆனா நம்ம மகாராஜா தினமும் குளிர்ந்த தண்ணியில தானே குளிப்பாரு. இந்த குளிர்காலத்திலயுமா? ஆமா, குளிர்காலத்திலயும் தான். ஏன் அப்படி? தற்காலிக மகாராஜா, குளிர்ந்த நீர்ல குளிக்கிறதால உடம்புல இருக்கிற சோர்வெல்லாம் போயிடும். அது மட்டும் கிடையாது, தூக்கமே வராது. உடலுக்கும் ஆன்மாவுக்கும் பெரிய திருப்தி கிடைக்கும். ராமா, ஒன்ன இது என்ன உடைய கொடுத்திருக்கீங்க? என்னோட அரச உடை எங்க? தற்காலிக மகாராஜா, இப்போ நீங்க உடற்பயிற்சி செய்யணுங்க. நீங்க அரச ஆடைகளை போட்டுக்கிட்டு எப்படி செய்ய முடியும்? உடற்பயிற்சியா? இப்ப நான் என்ன பண்ணணும்? 108 சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அப்படியா? அத கண்டிப்பா பண்ணிதான் ஆகணுமா? எங்க மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் அப்படிதான் செய்வாரு. அப்படியா? அப்போ சரி, 100 சூரிய நமஸ்காரங்களை என்னோட சிஷ்யர்கள் கனிமணி பண்ணுவாங்க, மிச்சத்தை நான் பண்றேன். எனது குருஜி நாங்களா? நீங்க எந்த விஷயத்துக்கும் லாயக்கு இல்லடா. குருஜி மயக்க போட்டுட்டாரு, குருஜி மயக்க போட்டுட்டாரு. எடுத்துருங்க குருஜி, எழுந்துருங்க. அப்படிதான், சீக்கிரமா எழுந்துருங்க குருஜி, எழுந்துருங்க. போதும், இதுக்கு மேல முடியாது. இப்ப நான் என்னோட படுக்கை இறக்கி போறேன். ஆனா தற்காலிக மகாராஜா, இன்னும் வால் சண்டைக்கான பயிற்சி எடுக்கணுமே. போதும் பண்டித ராமகிருஷ்ணா, போதும். என் உடம்புல கொஞ்சம் கூட சக்தியே இல்ல. ஒண்ணு பண்ணுங்க, மல்யுத்தம் இருந்தா அதையும் செய்ய வைங்க. அப்படியே என்ன தூக்கிட்டு போய் சவக்குழியில படுக்க வச்சிருங்க. கொல்றானுங்க கொல்றானுங்க. டேய் முட்டாளுங்களா, இடுப்ப நிமித்துறீங்களா இல்ல உடைக்கிறீங்களாடா? அமைதியா இருக்க குருஜி. ஐயோ விடுங்கடா. ஐயோ அம்மா
காலையில இருந்து பாதி உயிரை அவனுங்க எடுத்தானுங்க. பசி வேற கொல்லுது. கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற உயிரையும் இவனுங்க எடுக்க பாக்குறானுங்க. பண்டித ராமகிருஷ்ணா, சாப்பிட ஏதாவது கிடைக்குமா? இல்ல நம்ம மரியாதைக்குரிய மகாராஜா எதுவும் சாப்பிட மாட்டாரா? தற்காலிக மகாராஜா கண்டிப்பா சாப்பிடுவாரு. அப்படின்னா கொண்டு வர சொல்லுங்களேன். அதுக்கும் நல்ல முகூர்த்தம் பார்க்கணுமா என்ன? நீங்க உட்காருங்க, நான் கொண்டு வர சொல்றேன். வாங்க வாங்க வாங்க. வை வை. தற்காலிக மகாராஜா, நீங்க அனுமதி கொடுத்தா நாங்களும் கொஞ்சம் எங்க வயித்தை நிரப்பிக்கலாமா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்ல திருப்தியா சாப்பிடுங்க. நம்ம அரண்மனையில சாப்பாட்டுக்கு பஞ்சமே இல்ல. முதல்ல நான் இந்த ராஜ போகத்தை நல்ல திருப்தியா சாப்பிடுறேன். முதல்ல இதுல என்ன இருக்குன்னு பாத்துறேன். என்னது இது? இது பிரசாதமா? ராஜபோகத்துக்கு முன்னாடி பிரசாதம் சாப்பிடணுமா? இல்ல இல்ல தற்காலிக மகாராஜா, இது பிரசாதம் கிடையாது. அப்புறம் என்ன? இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான போஜனம். போஜனமா? இந்த 2 பாதாமும் கொஞ்சம் தண்ணியுமா? கொஞ்சோண்டு தண்ணி இல்ல, துளசி தண்ணி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் எங்களோட உண்மையான மகாராஜா ஸ்ரீகிருஷ்ண தேவராயர் அவர் மக்களுடைய நன்மைக்காக உபவாசம் இருக்கிறது அவருடைய வழக்கம். அதனால இத மட்டும்தான் சாப்பிடுவாரு. அந்த மகாராஜாவே அப்படி ஒரு உபவாசத்தை கடைபிடிக்கும் போது நீங்களும் கடைபிடிச்சீங்கன்னா மக்களுக்கு நல்லது நடக்கும். நான் செத்துருவேன். என்னங்க? இத கண்டிப்பா கடைப்பிடிச்சாகணுமே. ஒரு ராஜா தன்னோட பதவிக்கு கௌரவத்தை கொடுத்துதானே ஆகணும். இதையே சாப்பிடுறேன். தற்காலிக மகாராஜா வாங்க. என்னாச்சு? ஏன் கத்துனீங்க? பின்ன நீங்க எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க தற்காலிக மகாராஜா, அதுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாமா? நீங்க வேற சொன்னீங்களே உங்களை நொடிக்கு ஒரு முறையாவது நாங்க உறக்கமா வாழ்த்தணும்னு. தற்காலிக மகாராஜா, அரசவைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, கிளம்புங்க. அப்படின்னா இதை சாப்பிட வேண்டாமா? தற்காலிக மகாராஜா, இன்னைக்கு வரைக்கும் துருவா வம்சத்தோட எந்த மகாராஜாவும் அரசவைக்கு ஒரு நொடி கூட தாமதமா வந்ததே இல்ல. குருஜி, நம்ம மகா மந்திரியார் சரியாதான் சொல்றாரு. நீங்க தாமதிக்காம அரசவைக்கு உடனடியா கிளம்பி போயிடுங்க. வேற வழி இல்லாம நாங்களே இந்த பாதாம சாப்பிடுறோம். இன்னொரு பாதாம நான் சாப்பிட்டுக்கிறேன். சரி, எந்த அளவுக்கு சிரிக்கணுமோ நல்லா சிரிச்சுக்க. உன்னோட நேரம் முடிஞ்சிடுச்சு. இப்போ என்னோட நேரம்.